தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதல் இயேசுவானவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் இயேசுவானவர் பிரசங்கித்தார். அவர் யார் இடத்துல போய் பிரசங்கித்தார் என்றால் புறஜாதிகளிடத்திலே அல்ல, தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் இடத்திலே இதை பிரசங்கிக்கிறார். ஆம், இன்றைய நாளிலும் கிறிஸ்தவர்களிடத்திலே தேவன் விரும்புகிறது மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இன்றைக்கு விரும்புகிறார். ஆம், நம்மளுடைய பின்மாற்றத்தின் கிரியையிலிருந்து நாம் மனமாற வேண்டும். நம்முடைய கசப்பான காரியத்திலிருந்து நாம் மனம் மாற வேண்டும். பாவமான வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். தேவன் விரும்புகிறபடி அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் நாம் மனம் திரும்ப வேண்டும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல நாம் காணப்படக்கூடாது. நம்முடைய உள்ளும் புறமும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படியாய் நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்நாட்களிலே மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. என்ன காரியத்தை தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்திலிருந்து முழுவதுமாய் தேவன் பக்கமாய் திரும்பி வந்து அந்த இளைய குமாரனை போல உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அர்ப்பணித்து மனம் திரும்பினது போல இந்நாட்களே தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் வலியுறுத்துகிறார். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தை புறக்கணிக்காதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போவதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பொல்லாத காரியங்களிலிருந்து, பொல்லாத கிரியைகளிலிருந்து, கசப்பான கனிகளிலிருந்து நாம் மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் இன்றைய நாளே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, மனம் திரும்புதலுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி நீங்க பிரசங்கம் பண்ணினீங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு நாங்கள் மனம் திரும்புகிற நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்களானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்களானால், இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக ஒவ்வொருவரும் திரும்பத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. தேவனிடத்துல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய பொல்லாத கிரியைகளை அறிக்கையிட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் இரக்கம் பெறுவதற்கு ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.